கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசப்பா நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாள் ஒரு அற்புத நாள். இந்த நாள் உங்கள் வேண்டுதலை ஆண்டவர் கேட்கிற நாள். இந்த நாள் ஜீவார்த்தை அனுப்பி உங்களுக்கு அற்புதத்தை இயேசப்பா செய்கிற நாள். விசுவாசிங்க, சோர்ந்து போக வேண்டாம். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 24:4-5 வசனங்கள். 24:4-5 வசனங்கள். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசுலோதனமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். கபடாய் ஆணையிடாதவன், பொய்யாய் ஆணையிடாதவன், அதாவது குறிப்பாக இந்த மனிதர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவார்களாம். கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவது, ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம வாழும் பொழுது, தேவன் விரும்புகிறபடி வாழும் பொழுது, தீமை செய்யாத ஒரு குணமுள்ளவர்களாக நாம் மாறும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது இந்த உலகத்திலே நாம் மேன்மை உள்ளவர்களாக மாறிவிடுகிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆதியாகமம் 12 அதிகாரத்துல 1வது வசனத்துல சொல்றாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, உன்னுடைய எல்லாரையும் விட்டுட்டு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அதே 12:4 ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னபடியே புறப்பட்டு போனதா பைபிள் சொல்லுது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் கடந்து போகிறார். இப்ப ஆண்டவர் சொன்னபடியே ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பரிசுத்த வேதாகமத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களில் ஒரு பெரிய சாட்சி ஆபிரகாம். அந்த கீழ்ப்படுதல் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்ததாக நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கணும். அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்கன்னு அங்கலாய்க்காதீங்க. ஏசப்பாவை பற்றி பிடிச்சு நம்முடைய வாழ்க்கையில என்ன குறை இருக்கு, குற்றம் இருக்குங்கிறத பார்த்து அதை விட்டுட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கண்டிப்பா அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை ஆசீர்வதிப்பதுதான் நம்முடைய ஆண்டவருக்கு அனாதி கொள்ளை பிரியம். சரியா? அதனால இந்த நாளில் உங்களோடு பேசுகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, நீர் பேசின ஜீவ வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசின வசனத்துக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மால் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தினை நிரப்பும். இதுவரையிலும் குடும்பத்திலே கிரியை செய்த எல்லா சாபத்தின் கீழ் அழித்து போடுங்க. இப்போது உம்முடைய வல்லமை இறங்கி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரை வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். ஆண்டவர் தொட்டு சுகமாக்கும். இந்த நேரத்திலே வியாதி நகோரம் உங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை, இன்னைக்கு பிறநாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். குறிப்பாக ஆண்டவரை, வேலை தேடிக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் வேலை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.